தோழர்களே வணக்கம். நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் பாக்கிய. அது எந்த ரோடுனா, நம்ம சிவலூருக்கும் பண்டாரவளைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வருது. எப்படி கிடக்கு பாருங்கள். அவங்க பாட்டுக்கு கொத்தி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக யாருக்கு வந்தோங்கிற இது கூட இல்லாமல், ஒரு கவலை கூட இல்லாமல் அந்த டெண்டரை எடுத்தவங்க கொத்தி கொதறி போட்டு போயிட்டாங்க. இது வழியாக தான் வாகனங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் வேறு இன்னும் கொஞ்சம் காலங்களில் தேர்தல் காலம் வருது. அடுத்த மாதம் இந்த வழியாக மக்கள் போகணும், வாக்களிக்க போகணும், வரணும். பாருங்கள், இந்த ரோடு இப்படி கிடக்கு. நடக்கவே முடியாது. வாகனங்கள்லாம் பயங்கர இன்னல்களுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய வாகனங்களுடைய டயர்கள்லாம் பஞ்சர் ஆகுது. கற்கள் செதறனால அந்த கற்கள் செதறி சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே அடிக்கி, கண்ணில் அடிக்கி, இரத்த கசிவுகள், உயிர் பலிகள் ஏறக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ரோடு இப்படி போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு யாரோன்னு போயிட்டாங்க. இதை அதிகாரிகளும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, பொதுமக்களும் முன்னெடுத்த அதை ஒரு போராட்டங்களை கண்டுக்கிற மாதிரில. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்ரு, அதாவது பண்டாரவளை என்ட்ரன்ஸ்லேருந்து சிவலூர் வரைக்கும் 3 கிலோமீட்டர் இப்படி தான் கிடக்கு. அப்போ இப்படி கிடந்தால் மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? ஒரு நடக்கிற ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு பாதை, இந்த பாதையை இப்படி போட்டால் மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாகும் அப்படிங்கிறத நாங்கள் அளிக்கிறோம். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர்